அமெரிக்காவின் சிகாகோ கடற்கரை பகுதியில் சைக்கிள் ஓட்டி உடற்பயிற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதிய கனவுகளுக்கான களம் அமைக்கும் மாலையின் பேரமைதி என எக்ஸ் தளத்தில் வீடியோவை பகிர்ந்து மகிழ்ச்சி. ஆதார் அட்டையில் கைரேகையை புதுப்பிக்காவிட்டால் ரேஷனில் பொருட்கள் வழங்க மாட்டார்கள் என சமூக வலைத்தளங்களில் பரவிய தகவல். ஆதார் கைரேகைக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது முற்றிலும் தவறான தகவல் என தமிழக அரசு விளக்கம். வரும் 18ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக நடைபெறும் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்ற தேர்தல். இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. 2 இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தாம்பரம், கொச்சுவேலி இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில்கள் வரும் 6ஆம் தேதி முதல் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அருப்புக்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுக்கச் சென்ற பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல். 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய நிலையில் மேலும் 6 பேர் கைது. தப்பியோடிய ஒருவருக்கு போலீசார் வலைவீச்சு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியாகும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. வரலாறு காணாத மழை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 4வது நாளாக தொடரும் மீட்புப் பணி. படகுகள் மூலம் அழைத்துச் செல்வதற்கு ஆயிரக்கணக்கில் பணம் கேட்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் பரபரப்பு புகார். தமிழ்நாட்டில் நூடுல்ஸ் விற்பனை, தயாரிப்பு கிடங்குகள் மற்றும் இதர இடங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்பு துறை உத்தரவு எதிரொலி. நூடுல்ஸ் கிடங்குகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு. கோவையில் 100 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 12 தூத்துக்குடி மீனவர்களுக்கு தலா ரூபாய் 1.5 கோடி அபராதம் விதிப்பு. அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் இலங்கை நீதிமன்றம் எச்சரிக்கை. தன் மீதான பாலியல் புகார் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை சட்டப்படி நிரூபிப்பேன். பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நடிகர் நிவின் பாலி விளக்கம். மோசடி அழைப்புகள் உள்ளிட்ட புகாரில் நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களில் 2.25 லட்சம் செல்போன் எண்கள் முடக்கம். புகாருக்குள்ளான 50 நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக TRAI தகவல். உக்ரைனின் பொல்டாவா பகுதியில் உள்ள கல்வி நிலையம் மற்றும் மருத்துவமனை மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல். 50 பேர் உயிரிழப்பு, 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்கள் வென்ற இந்திய வீரர்கள். T63 பிரிவு உயரம் தாண்டுதலில் சரத்குமார் வெள்ளிப் பதக்கத்தையும் மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கத்தையும் வென்று அசத்தல். பாரிஸ் பாராலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள். இந்திய வீரர்கள் அஜித் சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் சுந்தர் சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலெங்கா அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனி வீரர் ஸ்வெரேவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார் அமெரிக்காவின் டெய்லர் பிரிட்ஸ்.